வராத வழக்கும் இல்லை, பார்க்காத சிறையும் இல்லை. ஆனால் எங்களை கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி எங்களை ரோட்டில் போட்டு வந்தே போனவங்களெல்லாம் நீங்கள் கோட்டைக்கு அனுப்பிட்டு மறுபடியும் எங்களை ரோட்டில் தான் விட்டுருக்கீங்க. இப்போ நாங்கள் பேசுகிறது அங்கே இருக்கிறவனுக்கு அது புரியுமானாங்க கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா அதுதான் சொல்லுவான்ல, வாங்கி வந்த வாரம் அப்படி இருக்குது, ஒன்றும் சரி கிடையாது. இங்கே என்ன பேசப்படுது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சென்று 3ஆம் தேதி சந்திக்கிறதா இருக்குது. அப்போ அவர் ஒரே வார்த்தையில் நீங்கள் இப்போ வர வேண்டாம், இங்கே வர பிரச்சனை கலவரம் என்றால் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்றார். இவர் போகலை, அவ்வளோதான். அந்த நேரத்தில் கேரளாவில் பெருமழை, அங்கே வயநாடு வழியே, அங்கே தான் கபினி அணைக்கு தண்ணி வருது, அங்கே வயநாடு வழியே பெரும் வெள்ளம், அங்கே வந்து கபினி நிறையும் போது அதன் வழியாக அது திறக்கப்பட்டு காவிரி நிறையுது. கர்நாடகாவில் மழை, அங்கே பெரும் மழையினாலே அணையின் கொள்ளளவு கூடும்போது அவனால் அணை அதுக்கு மேலே சேமிக்க முடியாதுங்கிறதுனால திறந்து விடுறான். இது யதார்த்தமாக இயல்பாக நடந்துற ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற பெருமக்கள், முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்யுது, இங்கே தண்ணி திறக்க விடப்பட்டதுன்னு. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊரில் பெய்யாமல் இது கர்நாடகாவில் பெய்யுது, கேரளாவில் பெய்யுது. இப்படியெல்லாம் பேசுறதுனால தாண்டா உங்களை தற்குறின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஏதோ நாங்கள் ஏதோ தற்குறின்னு சும்மா போகிற போக்கில் சொல்லலை, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பேர் வைக்கிறோம். ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடத்தில் தூத்துக்குடியில் துறைமுகத்து விரிவாக்கத்தை பற்றி பேசுகிறாங்களே, விரிவாக்கம் செய்ய போறீங்களா, உங்கள் கருத்து என்னன்னு? நான் திருச்செந்தூர் இருக்கேன், அந்த கேள்வியை தூத்துக்குடியில் வந்து கேளுங்கிறப்பல. தூத்துக்குடியில், திருச்செந்தூரே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, நீ தமிழ்நாட்டுக்கே மீன்வளத்துறை அமைச்சரா இல்லை தூத்துக்குடிக்கு மட்டும் மீன்வளத்துறை அமைச்சரா? இப்படி பேசுவதாலே தான் நீங்கள் தற்குறி. புரியுதா? நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு, 7500 7550, அது தெரியல, 7500 7050 சொல்ல வரல அவருக்கு. 7500 அப்புறம் அது 8900, அது வரல. 8000 9000, ஐயோ என்னவோ ஒன்று ரெண்டு ஒழுங்காக படிக்காதவனெல்லாம் நிதியமைச்சராக போட்டு நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம், இங்கே பாரு உங்கள் உலகத்தில்டா கணிதமேதை ராமானுஜம் பிறந்த நாட்டில் அவன் கூட்டத்துக்கு இல்லை, ஒன்று ரெண்டு ஒழுங்காக தெரியாதவன்லாம் நிதியமைச்சர் ஆகிட்டோம்ல. என்னன்ப என எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குங்கிறான் வள்ளுவ பெருமகனார். ஏன்? எழுத்து வருவதற்கு முன்பே என்னை கண்டுபிடித்தவன் என் இன மக்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். முதல் நிலம் தாண்டி 2வது நிலத்தில், முல்லை நிலத்தில் ஆடு மாடுகளை வளர்க்க